தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தமிழ் பேரினத்தின் இருளகற்ற வந்த பேரொளி எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு. சிங்கத்தின் புகைக்கில் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு வாழும் உரிமை இங்கு எவருக்கு உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ முழக்கத்தை முன்வைத்து தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. எங்களுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உழைக்கின்ற அடித்தட்டு மக்களை ஒன்றிணைத்து மக்கள் புரட்சியை முன்னெடுத்து தமிழ் தேசிய மக்களின் உரிமையை மீட்டெடுக்க புரட்சி செய்த நம்முடைய தாத்தா கலியபெருமாள் அவர்கள் உலவிய மண்ணில் தமிழ் தேசிய விடுதலை பேரொளி தமிழ் தேசிய விடுதலை படையினுடைய தலைவர், தமிழ் தேசிய அரசியலின் முன்னவர், நம்முடைய அண்ணன் பொன்பரப்பி தமிழரசன் அவர்கள் உலவிய இந்த மண்ணில் இரண்டு மகத்தான தலைவர்களின் மூச்சுக்காற்று கலந்திருக்கிற காற்றை சுவாசிக்கிற நாம் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக களத்திலே நின்று இன்னுயிரை ஈகம் செய்தார்களோ அதே நோக்கத்திற்காக அவர்கள் வழி வழியே வருகிற வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் தொடர்ந்து தடுமாற்றம் இல்லாது தடமாற்றமும் இல்லாது களத்திலே நின்று போராடி வருகிறோம். பெருமைகள் பல நிறைந்த செந்துறை மண்ணில் செந்தமிழ் இனத்தினர் அனைவரும் கூடி சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் என்று கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே பேசிய என்னுடைய தம்பிகள் எல்லாம் குறிப்பிட்டார்கள். தமிழ் சமூகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மானுட சமூகத்தின் பெரிய எதிரியே சாதி மத உணர்ச்சிகள் தான். மானுட ஓர்மையை சிதைக்கிற பெரும் எதிரிகளாக இருப்பது சாதி மத பற்று என்கிற புற்றுதான். அதிலும் குறிப்பாக உலகில் முதல் மாந்தன் தமிழன், முதல் மொழி தமிழ் என்று தன் ஆய்விலே நிறுவிய நம்முடைய தாத்தா தேவினைய பாவாணர் அந்த கருத்தை ஒட்டி உலகெங்கிலும் பல்வேறு மொழியியல் ஆய்வறிஞர்கள், தொல்லியல் அறிஞர்கள், வரலாற்று பேர அறிஞர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒன்று உலகின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன் என்று. தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், மற்ற இனத்தவரெல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று
அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்டினும் தங்களுடைய ஆய்விலே நிறுவினார்கள். இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து தந்த புரட்சியாளர், உலகத்தின் ஆகச் சிறந்த கல்வி மேதை, அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் என்று பதிவு செய்கிறார். இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த தமிழ் பேரினம், தெற்காசிய பகுதி முழுக்க பரவி வாழ்ந்த தமிழ் பேரினம் காலடியில் ஒடுங்கி குறுக காரணம் என்ன? தன் மொழியை விட பிறமொழி சிறந்தது என்கிற தாழ்வு எண்ணம், தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற சிந்தனை, தன்னின பகை, போர்க்குணமின்மை, அளவுக்கு மீறிய திரைக்கவர்ச்சி, இவையெல்லாம் பெரும் காரணமாக நின்று தமிழ் பேரினத்தை வீழ்த்தி இருக்கிறது. பிறர் சாதியை விட தன் சாதி உயர்ந்தது, பிறர் தன் மொழியை விட பிறர் மொழி உயர்ந்தது என்று. அடுத்தவன் மொழி எப்படி எனக்கு அறிவாகும் என்ற கேள்வியை இதுவரை ஒரு தமிழ் மகன் கூட எழுப்பியதே இல்லை. என் மொழி அவனுக்கு தெரியவில்லை, அது அவனுக்கு அவமானமாக இல்லை, அவனுக்கு இழிவாக இல்லை. அவன் மொழி எனக்கு தெரியவில்லை என்றால் அதில் என்ன அவமானம், அதில் என்ன இழிவு, அதில் என்ன தாழ்ச்சி? ஒன்றுமில்லை. இந்த எண்ணங்கள் தான், இந்த இழி சிந்தனைகள் தான் நம்மை இவ்வளவு தூரம் வீழ்த்தி இருக்கிறது. பிறகு மொழி கலப்பில், சமஸ்கிருத மொழி கலப்பில் பிளந்து பிரிந்தோம். கன்னடர், தெலுங்கர், மலையாளி, துளுவர் என்று பிளந்து பிரிந்தோம். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தில் பிறந்ததுவே என்று தமிழ் பாட்டு பாடுகிறது. இப்படி தென்மாநில மொழிகளில் எல்லாம் எல்லா மொழிகளின் தாயாக தமிழ், உலக மொழிகளின் தாயாக தமிழ், அந்த மொழியை தன் தாய்மொழியாக கொண்ட இனத்தின் மக்கள் தாழ்ந்து விழுந்ததற்கு காரணம் என்ன? மேலோங்கி நிற்கிற சாதி மத உணர்ச்சி. இங்கே வந்தவன் போனவனிடத்தில் நாட்டை கொடுத்து விட்டு 4-3 சீட்டுக்கு கைகட்டி மண்டிட்டு நிற்கிற கேவலம் ஏன் உருவானது? தமிழ் தேசிய இனத்திடத்திலும் இல்லாத ஒற்றுமை, தன்னைத்தானே தாழ்த்தி வீழ்த்தி கொள்ளுகிற ஒரு இழிவான நிலை, கேவலமான நிலை. இங்கே கோட்பாடு என்னரும் தம்பி தங்கைகளே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கோட்பாடு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோட்பாடு. அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை, இந்த கோட்பாட்டை என்னரும் தம்பி தங்கைகள் உச்சரித்து பழக வேண்டும், உள்ள சுவற்றில் எழுதி வைக்க வேண்டும். ஐயா பெரியார் அவர்கள், தான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்களே, உங்களுக்கு கீழே தாழ்ந்த சாதி எவரும் இல்லை என்று எண்ணிக்கொள்ளுங்கள், சமூகத்தில் எந்த சிக்கலும் இல்லை. இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நீ உயர்ந்தவன் இருக்கட்டும், ஆனால் உனக்கு கீழே தாழ்ந்தவன் எவனும் இல்லை. இங்கே வார்த்தையை உற்று கவனியுங்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்றுதான் சொல்வார்கள் இருக்குமே ஒழிய தாழ்ந்தவன் என்று இருக்காது. தாழ்த்தப்பட்டவன் என்றால் என்னை தாழ்த்தியவன் எவன் என்ற, நீ எதில் தாழ்ந்தாய்? நான் தாழ்ந்தவன் என்ற எண்ணத்தில் வீழ்ந்தாய். எதில் தாழ்ந்தாய்? சூலிய சீசர் சொல்கிறான், உன் தகுதியை உன்னை பற்றி அடுத்தவன் அறிவிப்பதற்கு முன்பே நீ எழுந்து சொல்லடா நான் ஆகச் சிறந்தவன் என்று. அப்படின்னு என்ன சொல்லணும்? தமிழர்கள் நாங்கள் ஆகச் சிறந்தவர்கள், உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்ப, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இனம், உலகிற்கு அறிவை கவன் கொடுத்த ஒரு இனம் உண்டென்றால் அது தமிழர்கள் நாங்கள் தான் என்கிற திமிரோடு நிமிரணும்.
நீங்கள் எல்லாம் மானுடம் பேசிக் கொண்டிருந்த காலத்தில் நாங்கள் உயிர்மை நேயம் பேசிய உயர்ந்தவர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் தழுவி நேசித்தேன் என்ற இனத்தின் மக்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார் பெருமகனார். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் பாரதி. புதியதொரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதிய நாடு சொல்லல, புதிய பகுதி சொல்லல, புதியதொரு உலகம்னா அது என் உலகம். கம்பன், கபிலன், இளங்கோ எல்லாரும் உலகம் உலகம் என்று உலகம் தழுவி நேசித்து பாடிய இனத்தின் மக்கள் தமிழர்கள் என்கிற திமிர் ஒவ்வொரு தமிழ் தம்பிக்கும் தங்கைக்கும் இருக்கணும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று முதல் வேதத்தின் முதல் குறளே உலக என்று உலகம் தழுவி நேசித்துத்தான் தொடங்குகிறது. நீ எதுக்கு தாழ்ந்தவன்? எதுல தாழ்ந்தவன்? உயர்ந்தவன் எவனடா? எவன்? உன் ரத்தம் வேர்வையாக சிந்தி நீ கண்ணு மொழி புதுங்க கண்ணச்சதை தொங்க வேர்வை உப்பெல்லாம் வேர்வை உடம்பெல்லாம் உப்பாக பூக்க காலில் வெடிப்பு வெடிக்க நீ வெம்பாடுபட்டு உழைத்து கொடுக்கிறதை தின்கிறவன் உயர்ந்தவன், உழைக்கிற நீ தாழ்ந்தவன் என்றால் அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை உன் ஆள் மனதில் எழுதிவை. என்னை அடிமை என்று அடிமைப்படுத்த நினைத்தால் உன்னை அழித்து ஒழிப்பதை தவிர எனக்கு வேற வழி இல்லை என்பதை நீ புரிஞ்சுக்கணும். நீ எதுல தாழ்ந்து போனாய்? எதில் தாழ்ந்தவன்? பண்பாட்டிலா, அறிவிலா, உழைப்பிலா? எதில் தாழ்ந்தாய்? எதில் தாழ்ந்தாய்? உனக்கு வேண்டியது உளவியல் விடுதலை. கையிலே விலங்கு வெட்டி எறியலாம், காலிலே விலங்கு கலட்டி எறியலாம், ஆனால் உன் சிந்தனையில் விலங்கு. அதுதான் இவ்வளவு பிரச்சனை. அப்ப நீ என்ன பண்ணணும்? ஆக சிறந்தவன் அந்த எண்ணம் உனக்குள்ள வரணும். தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் சொன்னதை என்னரும் தம்பிதங்கள் படிச்சுக்கணும். எந்த சொல் இழி சொல் என்று உன் மீது சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை. பிறப்பின் அடிப்படையிலே பேதம் கற்பிக்கிற வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டுக்கு எதிராக புதிய ஒரு கோட்பாட்டை உருவாக்கி கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை. நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிறானா? அந்த கோட்பாட்டை அடிச்சு நொறுகுடா. உனக்கு எத்தனை பாட்டு? எத்தனை பாட்டு? சிவாக்கியர் பாடுறார், பறச்சியாவது எதடா பணத்தியாவது எதடா இறைச்சி தோல் எலும்புல இலக்கமிட்டு இருக்குதோங்கிறான். இறைச்சி தோல் எலும்புல எழுதியிருக்காடா, இந்த சாதிக்காரன் எலும்பு, இது இந்த சாதிக்காரன் நரம்பு என்று. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெருமுறையில். இட்டோர் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் மேதினியில், இட்டோர் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று அவை பெருமாட்டி பாடுகிறார். நீ சாதி இரண்டொழியன்னு என்ன கருதிக்கிட்ட? ஆண் ஜாதி பெண் ஜாதி இல்லை, அது பாலியல் வேறுபாடு. அவ சொல்ற சாதி தன்னிடத்தில் இருக்கிற செல்வங்களை பிறருக்கு கொடுப்பவன் உயர்ந்தவன், கொடுக்காது தனக்கு தனக்கு என்று பதுக்கி ஒதுக்குபவன் இழி சாதி, தாழ்ந்த சாதி. இதான் அவ சொல்ற உயர் சாதி தாழ் சாதி. நீ கத்துக்கணும். உன்னுடைய மறை உலகம் மானுடனின் வேதம் சொல்கிறார். திருக்குறள் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுது. பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக. இதை தாண்டி ஒரு பொது உடைமை தத்துவம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கடவுள் வரி சமய வரி கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயே. புரட்சி பாவலன் நம் தாத்தா பாரதிதாசன். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய புரட்சி பாவலன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழங்கிய புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன்.
தமிழை தன் உயிர் என்று பாடியவன் சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்றுதான் பாடினான். முதலில் தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடலை. ஏன் ஏன் சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று, அப்படிதான் பாடினான். அப்ப சாதி ஒழிப்பு தான் சமூக ஓர்மை, தமிழ் சமூக ஓர்மை. சாதிய பிணிப்பற்ற தோலே நல்ல தண்டமிழ் வாளை தூக்கும், சாதி பிணிப்பற்ற ஏரி நல்ல தண்டமிழ் நீரை ஏற்கும்ங்கிறான். அதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் அறிந்து உணர வேண்டும். இந்த தலைமுறை தமிழ் சமூக பிள்ளைகளாவது இந்த அழுக்கு சிந்தனையிலிருந்து வெளியேற வேண்டும். எண்ணற்ற பெருமக்கள் வாடிட்டான், எண்ணற்ற பெருமக்கள். சாதி இரண்டொழிய அவை சாதிகள் இல்லையடி பாப்பா, பாரதி பாடியிருக்கலாம். சாதி இல்லை அப்பா, சாதி இல்லை தாத்தா, சாதி இல்லை பெரியம்மா, சாதி இல்லை அம்மா என்று பாடியிருக்கலாம். ஆனால் அவன் அடுத்த தலைமுறை பிஞ்சுகளின் நெஞ்சிலே இந்த சாதியை நஞ்சு விழுந்து விடக்கூடாது என்று சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையோர் மேலோர்னா. யாரு உயர்ந்த சாதிங்கிறான்? அன்பு நிறைய கொண்டவன் எவனோ அவனே உயர்ந்தவன்கிறான். சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடிய பாரதியை இவன் பாப்பான் என்று கற்றுக் கொடுத்தது திராவிட திருவாளர்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். எல்லா நம் முன்னவனும் இந்த சாதிய நஞ்சு மரத்தை வேறறுக்க வேரோடு வெட்டி சாய்க்க போராடியிருக்கான். அதில்தான் நம்முடைய தாத்தா கலிய பெருமாளும் நம்முடைய அண்ணன் தமிழரசனும் சாதிய வேறுபாடு பாகுபாடு இன்றி தமிழ்ச்சங்கம் என்று ஓர்மைப்படுகிறதோ ஒன்றிணைகிறதோ அன்றுதான் அரசியல் வலிமை பெறும், அதிகாரத்திற்கு சென்றடையும், அதிகார வலிமையை பெறும் என்றவர்கள் அறிந்து உணர்ந்ததால் தமிழ்ச்சங்க ஓர்மைக்கு பாடுபட்டார்கள். இந்த நாட்டில் சாதி ஒழிப்பு சமூக நீதியெல்லாம் பேச அருகதை வைத்திருந்தவன் ஒருத்தன் நம் தாத்தா கலிய பெருமாள் அவர்கள் தான். தன் மகளை பெற்ற மகளை படையாச்சி தாத்தா பறையர் ஒருவரை தேடி போய் தன் மகளை திருமணம் செய்து கொடுத்தவன் இந்த மண்ணிலே நம்முடைய தாத்தா கலிய பெருமாள் மட்டும்தான். அவன் பேசலாம் சமூக நீதியே, சாதி ஒழிப்பு, சமூக நீதி, அவன் பேசலாம். அவன் இல்ல, அவன் பேரை நான் பேசுறேன். அதேதான் அண்ணன் தமிழரசன் முன்னெடுத்தார். இந்த இருவரும் தலைவர்களின் கனவை நிறைவேற்றிய தலைவனின் மகன் என்கிற முறையிலே இந்த மண்ணிலே நிற்கிறேன். ஈழத் தாயகத்திலே நீ எந்த சாதியாவும் இரு, என் கோடு என் நாடு, தமிழீழ மண்ணுக்குள் எவர் வந்தாலும் தமிழனாக வர வேண்டும், தமிழ் தாயின் பிள்ளையாகத்தான் உள்ள வரணும். அப்படிதான் படையை கட்டினான். அதனாலதான் அவ்வளவு பெரிய ராணுவத்தை எதிர்த்து வெறும் 20,000 வீரர்களை வைத்து 35 ஆண்டுகள் சண்டை போட முடிந்தது பிரபாகரனால் என்றால் ஓர்மை, ஒற்றுமை. 500 சிங்கள வீரனுக்கு ஒரு தமிழ் மறவனை நிறுத்தினான் என்றால் ஒற்றுமை. நீ என்னவா இரு, என் கோட்டுக்குள்ள என் நாட்டுக்குள்ள வந்தா தமிழ, அப்படிதான் வரணும். இன்னைக்கு அங்குலமா உங்க மகன் வளர்றேன், ஆனால் ஒரு நாள் இந்த பிள்ளைகளை விட்டால் உங்களுக்கு நாதி இருக்காது, ஒண்ணும் இருக்காது. வீட்டில் போய் மல்லாக்கப்படுத்தி யோசிச்சு பாரு, உனக்கு என்ன இருக்குன்னு. படிக்க கல்வி இருக்கா, படிச்சா வேலை இருக்கா, குடிக்க நீர் இருக்கா, சுவாசிக்க நல்ல காற்று இருக்கா, அந்த காற்று தூய காற்று தானா, நீ குடிக்கிற நீர் குடிக்கிற தன்மையோடு இருக்கா, சாப்பிடுகிற உணவு நஞ்சில்லாமல் இருக்கா, என்ன இருக்கிறது, என்ன வச்சிருக்க, உனக்கு நிக்க இடம் இருக்கா, இது உன்னுடைய பூமி தானா, படிச்சா வேலை இருக்கா, ஒண்ணும் கிடையாது. இந்த அரசியல் உனக்கானதா, இந்த நாட்டில் இருக்கிறது ஆளுகிற அதிகாரம் உனக்கானதா? இல்லை, இல்லை. இது உன் மொழியை காக்குமா, உன் மொழியை மீக்குமா? தமிழகத்தின் தமிழ் தெரு, இங்க இருக்கிற வணிக நிறுவனங்களின் பெயர் பலகை ஒரு தடவை படி, ஏதாவது தமிழ் இருக்கா பாரு. வெதுப்பகம் இருக்கிற இடத்துல பேக்கரி இருக்கு, இனிப்பகம் இருக்கிற இடத்துல ஸ்வீட்ஸ் இருக்கு, பாத்துக்க.
எழுத்து எதுல இருக்கு? தமிழ்ல இருக்கு. உச்சரிப்பு எதுல இருக்கு? ஆங்கிலத்தில் இருக்கு. இதுக்கு பேர் என்ன? தமிங்கிலம், தங்கிலீஷ். நீ ஒரு புது மொழியை உருவாக்கி உன் முகத்தை நீயே கற்களால் அடித்து 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 சிதைத்துக் கொண்டிருக்கிறாய். என் உடன் பிறந்தவனே, சீமான் முகம் சிதைந்து செத்தால் அவன் பிணத்தை அடையாளம் காட்ட முடியாது. அதுபோல உன் மொழி சிதைந்து அழிந்தால் உன் இனத்தை அடையாளம் காட்ட முடியாது என்கிற வரலாற்று உண்மையை நீ கற்றுக்கொள். நீ இவ்வளவு காலமாக சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றாய். நீ சாதித்த ஒன்றை சொல். இறங்கி இப்படியே நான் வீட்டுக்கு செல்கிறேன். ஒன்றை சொல். இப்படி நின்று இதை சாதிச்சோம் சொல்லு. சொல்லு. ஒன்னு சொல்லு. தமிழன் எவன் வந்தாலும் சாதி கேட்கிற, தமிழன் இல்லாத யார் வந்தாலும் அப்படியே தலைமை ஏற்கிற. உனக்கிட்ட இருக்கிற நோய், இந்த நோய்க்கு எந்த மருத்துவரும் மருந்தளிக்க முடியாது. நீயே சாப்பிட்டு திருந்திக்கிட்டா தான். உன் முதுகுல ஒட்டி இருக்கிற சாதி அழுக்கை நான் சொருண்டி கழுவினால், சொரிந்து கழுவினால், தேய்ச்சி கழுவினால் கோபம் வரும். நீயே தேய்ச்சி கழுவிக்க. உன் முதுகுல இருந்தா கழுவிடலாம். உன் மூளைக்குள்ள படிந்து இருக்கிற அழுக்கு, அதுல இருந்து வெளியில வா. எல்லாம் சரி. அப்புறம் சாதி வாரி என்ன சொல்ற? சாதியை ஒழிக்க இருக்கிற கடைசி கருவியே சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து இடஒதுக்கீடு கொடுக்கிறதா. நீ எப்படி ஒழிப்ப சீமான்? எல்லாருக்கும் உண்டானது எல்லோருக்கும் கிடைத்து விட்டால் அதான்டா சமூக நீதி. எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைச்சிருச்சுன்னா ஏன் போட்டி? ஒரு எளிய கோட்பாடு என் உடன் பிறந்தவர்களே. நாம கேட்பது, 5 பேர் இந்த வீட்டிலே இருக்கிறார்கள், 5 பேருக்கான சாப்பாடு அனுப்பிடு. 50 பேர் அந்த வீட்டிலே இருக்கிறார்கள், 50 பேருக்கான சாப்பாடை அனுப்பிவிடு. இப்ப போட்டி இல்லை, பொறாமை இல்லை. ஆனால் 50 பேர் இருக்கிற வீட்டிற்கு 5 சாப்பாடை அனுப்புவதும், 5 பேர் இருக்கிற வீட்டிற்கு 50 சாப்பாட்டை அனுப்புவதும் சமூக நீதி அல்ல, சமூக அநீதி. இதனால்தான் பிரச்சனை. ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி. இந்த குடும்ப அட்டையை ஒரு அப்பத்தா வைத்திருக்கிறாள். அவள் வீட்டில் ஒருத்தி தான் இருக்கிறாள். அவளுக்கு 10 கிலோ அரிசி. பக்கத்து வீட்டிலே 10 பேர் இருக்கிறார்கள். அப்பா, அம்மா, அண்ணன், தங்கை, இப்படி 10 பேர் இருக்கிறார்கள். 10 பேர் இருக்கிற அந்த குடும்ப அட்டைக்கும் 10 கிலோ அரிசி தான். இது நியாயமான பங்கீடா? சம பகிர்வா? இதுதான் நம்முடைய கேள்வி. அதுதானே சமூக நீதினா என்ன நினைக்கிற? இங்க பேசிய தம்பிகள் எல்லாம் என் கருத்தை தான் வலியுறுத்தி பேசினார்கள். நீ எண்ணி கொடு, எடுத்து கொடுக்காதே. நீ அளந்து கொடு, அள்ளி கொடுக்காதே. இதுதான் எங்கள் கோட்பாடு. இதான் எங்க கோட்பாடு. இந்த நாட்டில் இடஒதுக்கீடை நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம், நாங்க தான் கற்றுக் கொடுத்தோம், அள்ளி கொடுத்தோம், கிள்ளி கொடுத்தோம். ஒன்னும் புடுங்கல. இதை சாதித்த ஒரே ஒரு மகன் நம்முடைய ஐயா ஆனமுத்தவர்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் ஒற்றை மகனின் தொடர் போராட்டத்தின் வெற்றிதான் இன்று நீனும் நானும் பெற்றிருக்கிற இடப்பகிர்வு. இட ஒதுக்கீடு என்கிற வார்த்தையை ஒழிக்கணும். இட பங்கீடு, இடப்பகிர்வு என்றுதான் அதை பயன்படுத்தணும். நீ எதுக்கு என்னை ஒதுக்குற? இட ஒதுக்கீடு எதுக்கு ஒதுக்குற? பங்கீடு செய், பங்கீடு செய். எப்படி பங்கீடு? திராவிட கட்சிகளுக்கு சொல்லிக் கொடுக்க போறியா? எப்படி பங்கீடு? தேர்தல் நேரத்தில் வாக்கு பறிக்க வரும்போது ஓட்டுக்கு எப்படி எண்ணி காசு கொடுக்குற? வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? அம்மா நல்லா இருக்கீங்களா? பெரியமா எத்தனை நம்ம வீட்டில்? 5 பேரா? 5 ஓட்டு இல்லையா? சரி, 5 ஓட்டு 500 500 500 2500 கொடுத்துருப்பா. இதுக்கு என்னது? பங்கீடு. ஓட்டுக்கு கொடுக்குற பங்கீட்டை நாட்டுக்கு ஒரு தடவை கொடுங்கிறோம். எப்படி என்றது? ஓட்டை எப்படி இந்த தெருவில் எத்தனை ஓட்டு ஓட்டுன்னு எண்ணி இப்படி காசு கொடுக்க தெரியுதோ அப்படி எங்களை குடிவாரி எண்ணு. படையாச்சி எவ்வளவு, பறையர் எவ்வளவு, முதலியார் எவ்வளவு, செட்டியார் எவ்வளவு, நாடார் எவ்வளவு, கோணார் எவ்வளவு, உடையார் எவ்வளவு, கவுண்டர் எவ்வளவு எண்ணு. குயவர் எவ்வளவு, குறவர் எவ்வளவு, ஒட்டர் எவ்வளவு எண்ணு. போயர் எவ்வளவு, முடி திருத்துகிற மருத்துவர் குலம் எவ்வளவு, துணி வெளுக்கிற வண்ணார் குலம் எவ்வளவு, என்னடா எண்ணி கொடு.
எங்க ஐயா 10.5 கேட்கிறாரா? கொடுக்காத. என்ன இல்லைங்க 10.5க்கு மேல வருதுங்க, 15 கொடு. இல்ல 10.5 இல்லைங்க, அதுக்கு குறைவா வருது, 8 தான் வருது, கொடு. எங்க ஐயா எதிர்த்தா என்னை வந்து கேள்வி. பல முறை எங்களுடைய போற்றுதற்குரிய பெருந்தகை மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சாதி வாரி கணக்கெடு கணக்கெடு என்கிறார். நீ என்னமோ கொடை வள்ளலுக்கு பிறந்த கோமகன் மாதிரி இருந்தா நீ எடுத்துக்க. என்ன கூறுகட்டி வைக்கிறன்னு கத்தரிக்காயா வெண்டைக்காயாடாது? என்னுடைய உரிமை. இந்த நிலம் என்னது? இந்த அரசியல், இந்த அதிகாரம் என்னது? நான் உனக்கு 3 விழுக்காடு கொடுத்தேன், 10 விழுக்காடு கொடு, 5 விழுக்காடு கொடுக்கிறேன். இதையெல்லாம் கொடுக்க நீ யார்? நீ இருக்கிற நாற்காலி நாங்கள் கொடுத்த இடம் என்பதை நீ முதல்ல மறந்து கொடு. அந்த இடமே நாங்கள் உனக்கு கொடுத்த ஒதுக்கீடு. இதுல கவனமா செய்யணும். இடஒதுக்கீடுனா எண்ணி கொடு. தேவரா? தேவருங்கிறது சாதி அடையாளம் இல்லை, அது ஒரு பட்டம். வாண்டையார் போல, இஸ்லாமியர்கள்லாம் ஜனாப் என்று அழைப்பது போல, அமைச்சர்கள்லாம் மாண்புமிகு என்று அழைப்பது போல, அதுபோல அது பட்டம், ஒரு பட்டம். அதற்குள்ள இருக்கிற குடி பிரிவு என்பது கல்லர், மறவர், அகமுடையோர். இப்ப என்ன செய்ய? கல்லர் எவ்வளவு என்ன, மறவர் எவ்வளவு என்ன, அகமுடையர் எவ்வளவு என்ன, அதுக்கப்ப இடஒதுக்கீட கொடு. கவுண்டரா என்ன, அதுக்கு ஏற்ப கொடு. 1.5 கோடியா எண்ணி கொடு, 1 கோடியா அதுக்கு தக்கன பிரிச்சு கொடு. ஆனா நீ எந்த வழியில் நீங்க சமூக நீதியை பேசுகிறீர்கள்? நாட்டிலே ஒவ்வொரு சாதிக்கும் எவ்வளவு, எத்தனை அமைச்சர்? அறிவார்ந்த தம்பி தங்கைகளே, நாட்டிலே ஒவ்வொரு சாதிக்கும் எத்தனை அமைச்சர்? ஆனால் ஒரே வீட்டிலே 2 அமைச்சர். அப்பா முதலமைச்சர், மகன் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர், நாளை துணை முதலமைச்சர். ஒரே வீட்டிலே 2 அமைச்சர். நாட்டிலே ஒவ்வொரு சாதிக்கும் எத்தனை அமைச்சர்? எண்ணி பார்த்துக்க. இங்க எங்க சமூக நீதி, சரியான பிரதிநிதித்துவம் எங்கே இருக்கிறது? எங்க இருக்கு? தம்பி தம்பி உங்களுக்கு என்ன தம்பி பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க நிக்கிறவங்களால உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? உங்களுக்கு பிரச்சனை இருக்கா தம்பி? பிறகு எதுக்கு நீங்க பேசிட்டே இருக்கீங்க? என்ன உங்க பிரச்சனைன்னு சொல்லுங்க. நிக்கிறவனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? போக்குவரத்து இடையூறு இருக்கா? இடையூறு இருக்கா? பின்ன உன் மகனுக்கும் மகளுக்கும் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். உங்க பிள்ளைக்கும் சேர்த்தா நான் பேசிட்டு இருக்கிறேன். தேவையெல்லாம் பேசிக்கூடாது. அவன் நின்று கேட்டு போற அமைதியா இருக்கான்ல. மற்ற கட்சியில மாதிரி குடிச்சு விட்டு கல்ட்டா பண்ணிட்டு இருக்கானா? இல்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க 3 சீட்டு விளையாடிட்டு இருக்கானா? என்னது இன்னுமா நாங்க பேசுறதெல்லாம் எங்களுக்காக. எனக்கும் பின்னாடி வருகிற என் தலைமுறைக்காக நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம். எங்கள் முன்னவர்கள் கத்தினார்கள், ஒன்னும் பயனடைஞ்ச மாதிரி இல்ல, நாங்களும் கத்துறோம். இங்க எல்லாருக்கும் தான். அப்ப எது சரியான சமூக நீதியாக இருக்க முடியும்? அப்ப சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து சமூக நீதி உரிய இடப்பகிர்வை கொடுத்து விட்டால் சாதி ஒளிந்து விடுமா என்றால் ஒளிந்து விடும். தம்பி, நத்தைக்கு எதுக்கு கூடு தேவைப்படுகிறது? எதற்கு தேவைப்படுகிறது? கூடு இல்லை என்றால் எல்லாம் தொட்டு தொட்டு பிடிச்சு பிடிச்சு கொண்டு விடுக. அப்ப ஆபத்து வரும்போது படக்கென்று ஒரு கூட்டுக்குள் மறைகிற தேவை வருது. புழுக்கு எதுக்கு கொடுக்கு முளைக்குது? அதை பிடிச்சு பிடிச்சு நசுக்கி கொண்டு வருவ. அப்ப அது தன்னை தற்காக்க ஒரு கொடுக்கு தேவைப்படுது. இது போலதான் இங்கே சாதி அமைப்புகள், சாதிய கூட்டங்கள், குழுக்கள் உருவாக காரணம். நாம சாதியா ஒன்னா இருந்தா தான் ஏதாவது கேட்டு பெற முடியுங்கிற நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். அப்படி இல்ல, என் முன்னாடி உட்கார்ந்திருக்க எல்லாருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு வந்துட்டால் எவனும் சாதியை பற்றி சிந்திக்கவோ அதுக்காக போராடவோ பெருமை பேசவோ நேரம் இருக்காது. அவனுக்கு உண்டானது கிடைச்சிருச்சுன்னா நான் என் வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா எதுக்கு ஊடாமட்டு சொத்தை படிக்க போறேன்? எதுக்கு பறிக்க போறேன்? எனக்கு வேண்டியது கிடைச்சா அடுத்தவன்ட்ட எதுக்கு எடுக்க போறேன்? எதுக்கு திருட போறேன்? ஏன்
தானாக போட்டி பொறாமை எல்லாம் பொசுங்கி போகும். எல்லோருக்கும் சம வாய்ப்பு வர வேண்டும் என்றால் குடிவாரி கணக்கெடுத்து எண்ணி கொடுக்க வேண்டும் என்பதுதான். இல்லைன்னா என் தம்பி துறை சொன்ன மாதிரி ஒரு குத்து மதிப்பா கணக்கு. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது சாதி வாரி எங்கள் எவ்வளவு சாதி போர், இது தமிழர்களுக்கான போர்க்களம். நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம். உங்களால் முடிந்த ஒரே ₹1 நீங்கள் ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால எங்களது வளர்ச்சிக்கு போதுமானதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம். சாதி அப்படின்னு சாதிய தலைவர்களை கேட்கும்போது நாங்க 1.5 கோடி, நாங்க 1 கோடி, நாங்க 80 லட்சம், நாங்க 90 லட்சம், கணக்கு பார்த்தா அன்றைக்கு 25 கோடி வருது. சும்மா வாய்க்கணக்கு அல்லாத, வாய்க்கணக்கு மனக்கணக்கு போடக்கூடாது. என்னன்னு எண்ணி கொடுக்கணும். அதுதான் சரியான சமூக நீதி. அதற்காகத்தான் சாதி வாரி கணக்கெடுங்கள், அது வாரி பிரிச்சு கொடுங்கள், சமூக நீதியை நிலைநாட்டுங்கள் என்று சொல்றோம். வெற்று வார்த்தையாக சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் என்று பேசிக்கொண்டு திராவிட கட்சிகள் இருக்குமே ஒழிய ஒருபோதும் கணக்கு எடுக்காது. காரணம், திராவிட கட்சிகள் எடுத்தால் அவர்கள் தமிழர் அல்லாதவர்கள் எவ்வளவு பேர் தமிழனுடைய இடத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்று தெரிய வந்துவிடும். அதான் அங்க இருக்கிற பிரச்சனை. அதனால எடுக்க மாட்டார்கள். இன்னைக்கு நேத்தா நாம சிறு பிள்ளையா இருக்கிற காலத்தில் சட்டநாதன் பரிந்துரைத்த அந்த காலத்தில் இருந்து இவர்கள் எடுக்கல. எந்த திராவிட கட்சி? ஐயா கருணாநிதி எடுத்தாரா, ஐயா எம்ஜிஆர் எடுத்தாரா, அம்மையார் ஜெயலலிதா எடுத்தாரா? எடுக்க மாட்டார்கள். இப்ப யார் அதிகாரத்திற்கு வந்தால் இது எடுக்கப்படும், உரிய எண்ணிக்கையில் உரிமை கொடுக்கப்படும். பிரபாகரன் பிள்ளைகள் என்னைக்கு இந்த மண்ணில் தமிழ் தேசிய குடியரசை கட்டி எழுப்புகிறார்களோ அன்னைக்கு இது சாத்தியப்படும். என்னது இது? ஒரு பெரிய வேலையா? எண்ணி கொடுக்கிறது அதெல்லாம் எப்படிங்க? இது மத்திய அரசு எடுக்கணும் அப்படின்னு. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்களிடத்திலே, என் அன்பு பெற்றோரிடத்திலே ஒரு கேள்வியை உங்கள் மகன் வைக்கிறேன். 3% இடஒதுக்கீடு அருந்ததிய மக்களுக்கு கொடுத்தது யார்? மாநில அரசு. 3.5% விழுக்காடு இடஒதுக்கீடு இஸ்லாமிய பெருமக்களுக்கு கொடுத்தது யார்? மாநில அரசு. 10.5 விழுக்காடு படையாட்சிக்கு கொடுத்தது யார்? ஐயா எடப்பாடி பழனிசாமி, மாநில அரசு. இந்த விழுக்காட்டு அடிப்படையில் இடஒதுக்கீடை கொடுக்கிற உரிமை, அதற்கான அதிகாரம் மாநில அரசிற்கு இருக்கிற போது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து கொடுக்கிற அதிகாரம் மாநில அரசிற்கு இருக்கா இல்லையா? இதுதான் கேள்வி. இல்லை என்றால் அந்த உரிமையை போராடி பெறாமல் என்ன புடுங்கிக் கொண்டிருந்தாய் என்ற கேள்விக்கு என்ன பதில்? நீ மாநில உரிமை பேசினாய், மத்திய அரசு கணக்கெடுக்க வேண்டும் என்கிறாய். மாநில தன்னாட்சி மத்தியில் கூட்டாட்சி, இந்த முழக்கத்தை வைத்தது யார்? உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், இதை பேசியவர்கள் யார்? யார்? ஏன் இந்த உரிமைக்கு பேசல? பாரதிய ஜனதா இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கோட்பாட்டை கொண்டது என்று தெரிந்தும் நீ எடு. இஸ்லாமிய சிறைக்கதிகள் விடுதலைக்கு எதிரானது RSS பிஜேபி அதன் அதிகாரம் என்று தெரிந்தும் ஆளுநர் கையெழுத்திட வேண்டும். அவர் போட மாட்டார். தெரிந்தும் முன்னகர்த்தி அவர் மேல சாட்டி சாட்டி தப்பிப்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்குகள் எப்படி ஏற்கிறீர்கள்? எப்படி ஏற்கிறீர்கள்? நிதிஷ்குமாரால முடியும், உங்களால் முடியாதா? அது வழக்காகி தடை வெட்டப்பட்டிருக்கு. ஏன்? அவன் ஒரு உச்ச வரம்பு வச்சிருக்கான், ஒரு மார்ஜின், ஒரு எல்லை, 50 விழுக்காடு அப்படின்னு. ஆனால் அவர் 63 விழுக்காடு போயிட்டார். 63 விழுக்காடு கொடுத்துட்டார். அதனால அது செல்லாதுங்குது. ஆனால் அவர் அதை ஏற்க தயாரா இல்லைங்கிறது. உச்ச நீதிமன்றம் சொன்னது எல்லாத்தையும் நீங்க கேட்க போறியா? இல்ல மற்ற மாநிலங்கள்லாம் கேட்டிருக்கா? தம்பியே தங்கைகளே, காவிரியில் தமிழர்களுக்கு உரிய நீரை கொடு உச்ச நீதிமன்றம் கேட்டதா கர்நாடகா? முல்லை பெரியாற்று அணை பாதுகாப்பாக இருக்கிறது, தமிழர்களுக்கு உரிய நீரை பங்கிட்டு கொடுங்கள் உச்ச நீதிமன்றம் கேட்டதா கேரளா?
நீட்டு தேர்வை எழுதலாம். உச்சநீதிமன்றம் கேட்க போகிறதா தமிழ்நாடு? கேட்கறதுக்கு பதில் யார்கிட்ட இருக்கு? இந்த கேள்விகள் உங்களுக்குள் எழுதால் நீங்கள் என் உடன் பிறந்தவர்கள். இல்லை என்றால் நான் ஒன்னும் சொல்ல முடியாது. என்னைக்கு இந்த கேள்வி உனக்குள் எழுதோ அன்னைக்கு என்னிடத்தில் வா. உனக்காக உன் அண்ணன், உன் உடன் பிறந்த உன் தம்பி, உன் பிள்ளை காத்திருப்பேன். நீ என்னைக்கு கோவப்பட்டிருக்க? ஏன் இந்த கேள்விகள் உனக்குள்ள வரல? இப்ப விட்டுற போறியா? தமிழ்நாடு அப்படி இல்ல. 69 விழுக்காடு மண்டல் கமிஷன், மண்டல் என்கிற ஒருவரின் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு இந்த உரிமை பெறப்பட்டிருக்கின்றால் தமிழ் மண்ணில் பிறந்த பெருமகன் நம்முடைய ஐயா ஆனமுத்து என்ற ஒற்றை மகனின் உழைப்பு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் புரிந்து கொள்ளணும். எல்லாம் சொந்தம் கொண்டாடுவான். ஆனமுத்துக்காக பேச இன்று யாரும் இல்லாமல் இருக்கலாம். பேசியவர், பாராட்டியவர் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அவர் பாராட்டு கூட்டம் போது முன் இருக்கையில இருந்து கைதட்டியவன் இந்த மகன் சீமான் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பட்டாடை போர்த்தி மாலையை அணிவித்து அந்த பெருந்தகையை பாராட்டிய மகன் எங்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள். அவருக்கு தெரியும். இப்ப ஒரு 10.5 தந்தாலே தான் சொல்ல. என்ன எண்ணி கொடு. நீ ஏமாத்திக்கு இருக்க, பூச்சாண்டி கட்டிக்கிட்டு இருக்க. நீ 10.5 இங்க பாரு, இதெல்லாம் எடுத்து வச்சிருக்க. என்ன அண்ணன் பார்த்து படிக்குதுன்னு சும்மா வாய்க்கணக்கா சொல்றேன்னு நினைச்சிடக்கூடாதுல்ல. எவன் எவ்வளவு அனுபவிக்கிறான்ட்டு அதுல பாரு. ஒரு ஆட்சியில் அந்த பாரு வந்திருக்கு பாரு. 10.5 படையாட்சிகளுக்கு எங்க ஐயா ஒரு தடவை சொல்லிட்டாருங்க கோவத்துல, உன்கிட்ட உன்கிட்ட நான் இதெல்லாம் செஞ்சு கொடுன்னு கேட்கணுமா? 10.5 எனக்கு கேவலம் வெக்கமா இருக்குதுன்னு. 10,000 பேர் இல்லாத ஒரு சாதி எங்களை இத்தனை வருஷமா ஆண்டுகிட்டு இருக்கீங்கன்னு வச்சிட்டாரு. அதுக்கு எவனோ ஒருத்தனை விட்டு தகவல் அறிவு உரிமை சட்டையில் நாங்க எடுத்து, சட்டத்தில் எடுத்து நாங்க சொல்றோம் 10.5 விட அதிகமா படையாட்சியில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்க ஆர்டிஐல கேட்டோம், கேட்டு நாங்க சொல்றோம். உங்களை அவர் ஏமாத்துறாரு. 14 விழுக்காட்டுக்கு மேல படையாட்சியில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகவல் அறிவு உரிமை சட்டம் சொல்லுதுன்னு. இந்த பாருங்க, இந்த பாருங்க இருக்கு பாருங்க. என்னுடைய தம்பி மகிழன் தன் வலையொலியில போட்டிருக்கான், எடுத்து பாருங்க. வலையொலியில இந்த பாருங்க. அதுல 2008 திருச்சியை சேர்ந்த ஓய்வு பெற்ற துணை கலெக்டர், துணை மாவட்ட ஆட்சியர் முத்தையன் டிஎன்பிசி இடம் அந்த வன்னியர்களுக்கு எத்தனை பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டன என்று ஆர்டிஐ மூலம் கேட்டதற்கு அது தகவலை தர மறுத்து விட்டது. இப்ப எங்களை சேர்ந்த ஒருவர், என் தம்பி அறிவன், இந்த உண்மையிலே வன்னியர்களுக்கு 10.5க்கு மேல பயன்பாட்டில் இருக்கா, இடஒதுக்கீடு இருக்கா, 14 விழுக்காடு இருக்கா அப்படிங்கிற தகவல் அறிவுரிமை சட்டத்தில் போட்டு கேட்டதுக்கு இந்த தகவலை நீங்க யாருக்கும் கொடுத்தீங்க. அப்படி யாருமே கேட்கல. நாங்க எந்த தகவலையும் நாங்க யாருக்கு அனுப்பலைன்னு தகவல் அறிவு உரிமை சட்டம் சொல்லியிருக்கு. அப்படின்னா அது எந்த தகவல் அறியத்திலிருந்து நீ எடுத்து நீ ஒரு அதிகாரத்தில் இருக்கிற நீ எப்படி பொய்யா பரப்புற? ஒரு சமூகத்தை, தமிழ் சமூகத்தின் பெரும்பான்மை தமிழ் சமூகத்தை எப்படி ஏமாத்துற நீ? தொழில்துறை அமைச்சர், தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சர், முதலமைச்சர் 2 பேரும் சேர்ந்து 10 லட்சம் கோடி அந்நிய முதலீட்டை கொண்டாந்துருக்கோம். அதை வச்சு 31 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கோம்னு நீங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கிறீங்க. இப்ப நான் இதே தகவல் அறிவு உரிமை சட்டத்துக்கு கேட்டிருக்கேன். உண்மையிலே 10 லட்சம் கோடி உள்ள வந்திருக்கா, அதுல 31 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கலான்னு. இல்லைன்னு சொல்லிடுச்சு. அடுத்த நாள் உங்க மேல வழக்கு போடுவேன். சொல்லு, ஏன் போய் சொன்ன? இது எவ்வளவு பெரிய ஏமாத்துங்க, எவ்வளவு பெரிய ஃப்ராடு, அயோக்கியத்தனம். தகவல் அறிவு சட்டம் சொல்லிடுச்சு 14 விழுக்காட்டுக்கு மேல படையாட்சி அணிவிக்கிறது. நீ உண்மை பேசுற, எங்க ஐயா போய் பேசுறாரு. அப்படித்தானே? அப்படித்தானே? ஏமாற்று. அருந்ததிய மக்களுக்கு உள்ஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு. அவர் எங்க அண்ணன் அதியமான் ஆதித்தமிழர் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறாரு. அவர் இந்த அருந்ததிய சமூகத்தில் ஒரு தலைவர். அவர் சொல்றாரு பாருங்க, நாங்கள் தனி ஒதுக்கீடு தான் கேட்டோம், தனி இட ஒதுக்கீடு தான் கேட்டோம், உள் ஒதுக்கீடு கேட்கல. தம்பி நல்லா விளைஞ்சுக்கணும். எஸ்சி எஸ்டி, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், ஷெட்யூல்டு காஸ்ட், பழங்குடி மக்களுக்கும் ஆதி தமிழ் குடிகளுக்கும் 18 விழுக்காடு போராடி பெற்று தந்த பெருமகன் யார்? நம்ம ஐயா தான்.
நம்ம ஐயா தான் ஒற்றை மகனாக ஊர் ஊரா போய் எல்லா மாநில முதலமைச்சர்கள், எல்லா மாநில தலைவர்கள், எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து பேசி பல காலங்கள். இவர்களைப் போல பெரிய செல்வன் தான், கோடீஸ்வரன்லாம் கிடையாது. ஒரு ஜிப்பா, ஒரு கருப்பு துண்டு, ஒரு செருப்பை போட்டுக்கிட்டு போய் பேசி 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 குடியரசுத் தலைவர் எல்லாத்தையும் பேசி அன்னைக்கு பிரதமராக வந்த ஐயா விபி சிங்கால் நிறைவேற்றப்பட்டது 69% மண்டல கமிஷன். மண்டல் தலைமையிலே ஒரு கமிஷன், ஒரு குழு அமைக்கப்பட்டதே ஆனமுத்து என்கிற மகத்தான பெருமகனின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. அதில் பெற்ற உரிமை 18 விழுக்காடு தேவேந்திரர், பறையர் இவர்கள் எல்லாருக்கும், பழங்குடி மக்களான குறவர், ஒட்டர் எல்லாருக்கும், போயர் எல்லாருக்கும் சேர்த்து இந்த 18 விழுக்காட்டிலே 3 விழுக்காடு அருந்ததியர் சமூகத்திற்கு எடுத்து கொடுத்தவர் ஐயா கருணாநிதி. அவர்கள் கேட்டது தனி இட ஒதுக்கீடு, நீங்கள் கொடுத்தது எங்களுக்குள் இருந்து உள் ஒதுக்கீடு. தம்பி தங்கைகளே, நானே நெளிஞ்ச தட்டில் 5-6 பருக்கைகளை போட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கே இது பத்தலை. இதுல 2 எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுத்து விடுவது எந்த வழியில் நியாயம்? பக்கத்துல ஒருத்தன் சட்டி சட்டியா ஆக்கி பிரியாணி தின்று இருக்கும்போது நான் இத்தனீண்டு ஒரு வேளை கஞ்சி நெளிஞ்ச தட்டில் போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கிறத எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுப்பதை எப்படி நீங்கள் சரியான பங்கீடாக பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறீங்க? எங்கிருந்து கொடுக்குது? இங்கிருந்து தான் கொடுக்கணும்னா இப்ப பொருளாதார அடிப்படையில் பின்தங்கிய மக்களுக்கு 10 விழுக்காட்டை எங்கிருந்து எடுத்து கொடுக்கிறீர்களோ அங்கிருந்து தான் அருந்ததிய மக்களுக்கு நீங்க 3 விழுக்காடு இல்ல 15 விழுக்காடு வேணாலும் நீங்க அங்கிருந்தான் கொடுத்துருக்கணும். ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? இந்தியா முழுமைக்கும் உள்ஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டம், இந்தியா முழுமைக்கும் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவான நிலைப்பாடு போராட்டம். அருந்ததிய சொந்தங்களுக்கு நீங்கள் 3 கொடுங்கள், 6 கொடுங்கள், 10 கொடுங்கள், அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை ஏற்கிறோம், இடப்பங்கீட்டை ஏற்கிறோம். அவர்கள் உரிமைக்காக நாங்கள் உயிரை கொடுத்தேனும் போராடி பெற்றுக் கொடுக்க அவர்கள் உடன் நிற்கிறோம். ஆனால் எங்களுக்குள் இருந்து எடுத்துக் கொடுப்பதை ஏற்க முடியாது. ஏனென்றால் நாங்களே பாதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் அப்படி கொடுத்த நீங்கள் காலங்காலமாக ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்க மக்களுக்கான உரிமையை கொடுக்க நினைத்த நீங்கள் பிசி எம்பிசி கோட்டாவில் இருந்து கொடுத்திருக்க முடியுமா? பதில் இருக்கா? முடியுமா? இந்த நாட்டில் ஏற்படுகிற கலவரத்தை கட்டுப்படுத்தியிருக்க முடியுமா? கொடுத்திருந்தால் நீங்கள் மறுபடி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்க முடியுமா? தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், அரசியல் வலிமையற்றவன், அதிகார வலிமையற்றவன், தனக்கென்று பேச குரலற்றவன் என்பதனாலேயே படக்கென்று எழுத்து கொடுத்து விட்டீர்கள். என்ன என்ன மனச்சான்று உள்ளவர்கள் சிந்தித்து பாருங்கள். இட ஒதுக்கீடு தான் அண்ணனே சொல்லியிருக்காரு. இந்த பாருங்க, இட ஒதுக்கீடு தான் நாங்கள் கேட்டோம். ஆனால் ஐயா கருணாநிதி தான் உள்ஒதுக்கீடு கொடுத்தார். பின்னாடி அவர் சொல்றாரு, ஐயா கருணாநிதி அவர்கள் உடல் நலிவுற்று நலமில்லாமல் போய் மருத்துவமனையில் படுத்து விட்ட பிறகு ஸ்டாலின் அவர்கள் தான் சட்ட முன்வரவை சட்டசபைக்குள் கொண்டு வந்தார், எதிர்ப்பில்லாமல் சட்டம் நிறைவேறியது என்று. அன்னைக்கு இந்த உள்ஒதுக்கீடு கொண்டு வருகிற போது அந்த இடத்திலிருந்து அதை ஆதரிக்காமல் வெளியேறியவர் அண்ணன் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் தான். பாருங்க, இதுல அவரே பேசினதை தான் வெளியிட்டு இருக்காங்க தம்பிகள். இதுல என்ன சொல்றதுக்கு இருக்கு உங்களுக்கு? ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க. அது ஒண்ணுதான் இப்ப குறையா இருக்கு. வணக்கங்கிறார். இங்க பாருங்க, இந்த பாருங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சென்னை, அதுல வாய்ப்பு பாருங்க, 2010 92 வாய்ப்பு ப்ரொஃபஸருக்கு. அது பாருங்க, இந்த வேலை வாய்ப்புல அதுல 20 எஸ்சி ஏ, அதாவது எஸ்சியில அருந்ததி இருக்கு 20 இடம், எஸ்சி பறையர் தேவேந்திரர் இருக்கு ஒண்ணுமில்ல முட்டை. இந்த பாருங்க இருக்கு பாருங்க தம்பி. இதில் நான் வாய் கணக்கா சொன்னா நம்ப மாட்டேன், எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டாலின் மாதிரி பார்த்து படிக்கிறேன்னு நினைச்சுக்கிறாத, இதை நான் பார்த்து படிச்சாதான் நீ நம்புவேன். இங்க பயிரு. அதுக்கப்புறம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி மதுரை, நல்லா கவனிச்சுக்க, அது 2010 7/10/2010 25 இடம், அதுல 6 இடம் அருந்ததி இருக்கு, ஒரு முட்டை பறைய இருக்கு, தேவேந்திரர் இருக்கு,
குறவருக்கு எல்லாம் பார்த்துக்க நீ மற்றவனுக்கு. இதில் என்னென்னா 18 விழுக்காட்டில் 3 விழுக்காடு அவங்களுக்கு போயிடுது, மீதி 15 விழுக்காடு தான் நமக்கு. அந்த 15 விழுக்காடை வைத்திருந்தும் நீ முட்டை தான், அந்த முட்டையை கூட பொறிச்சு சாப்பிடலாம், இதை ஒன்றும் பிடுங்க முடியாது. ஒன்றும் புரியுதா? அதுக்கப்புறம் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி வெள்ளூர், அதில் 28/12/2010 6 வாய்ப்பு, அதில் 3 வந்து அருந்ததியர் சமூகம், 3 இல்லை 2 அருந்ததியர், மற்றவர்கள் ஒன்றும் இல்லை. யார்? ஆதி தமிழ் குடிகள், பறையர் ஒன்றும் இல்லை, தேவேந்திரருக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சி, அது 2010 10க்கு 12 இடம் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில், அதில் 3 அருந்ததியர், நமக்கு மற்றவர்களுக்கு பறையர் தேவேந்திரர் முட்டை. அதே மாதிரி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி மதுரை 2010 15 இடம், அதில் 2 அருந்ததியர். இப்படி எல்லாமே 3 விழுக்காடை வைத்திருக்கிற அவர்கள் பெற்ற இடத்தை இந்த ஆதி தமிழ் குடிகள் பறையர் தேவேந்திரர் பெறல. அப்ப 3 விழுக்காடு வச்சிருக்கிற அவர்கள் 17 விழுக்காடு வாய்ப்பை பெறுகிறார்கள், 17 இடத்தை பெறுகிறார்கள். மீதி 15 இடத்தை வைத்திருக்கிற இவர்கள் 14 இடத்தை தான் பெறுகிறார்கள். இதுதான் ஆபத்து. அப்ப என்ன? அவர்களுக்கும் வாய்ப்பை கொடுங்கள். இப்ப அருந்ததியருக்கு 3 விழுக்காடு கொடுத்துருக்குங்க, என்னங்க ஒருவேளை 6 வந்தா 6 கொடுங்க. ஆனால் எனக்கிட்ட இருந்து எடுத்து கொடுக்காதீங்க. அவன் வச்சிருக்கான்ல 100 லட்டுல 80 லட்டு வச்சிருக்கான்ல, அவன்கிட்ட எடுத்து கொடுங்க, அவன்கிட்ட எடுத்து கொடுங்க. அதுக்கு சட்ட போராட்டமா அரசியல் போராட்டமா அதை செய்வோம். எங்கிருந்து கொடுப்பான்? வகுப்பில் முன்னேறிய வகுப்பினர் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் என்று 10 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டை எங்கிருந்து கொண்டு வந்து கொடுத்தார்களோ அங்கிருந்துதான் அதை எடுத்து கொடுக்கணும், வாங்கி கொடுக்கணும். அதை செய்யல. இது ஏன் நீங்க பேச மறுக்கிறீங்கன்னு கேளுங்களேன், கேளுங்க. ஓட்டு போயிரும். ஓட்டை வாங்குவது எதற்கு? உரிமையை பாதுகாக்க. உரிமையை பறிகொடுத்து விட்டு ஓட்டை வாங்கி என்ன செய்ய போற? நீ ஓட்டுக்கானவனா இல்லை இந்த நாட்டுக்கானவனா, நாட்டு மக்களின் நலனுக்கானவனா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் என்னரும் சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். வெறும் ஓட்டை குறி வச்சு நிற்கிறது. அண்ணா அதிகமானே சொல்றாரு, மேற்கு மாவட்டங்களில் எல்லாம் அருந்ததிய மக்களின் வாக்குகள் அதிமுகவுக்காக இருந்தது, அசைக்க முடியாத அதிமுகவின் வாக்காக இருந்தது. மொத்த பேரும் எம்ஜிஆருக்கு தான் போடுவான். ஏன்? அவர் மதுரை வீரனாக நடித்தார். எல்லா வீட்டு சுவத்திலும் நான் பெருந்துறையிலே அண்ணன் வைகோ அவர்கள் கட்சியிலே நான், எங்க அப்பா மணிவண்ணன், என் அருமை சகோதரன் செல்வ பாரதி எல்லாம் இருந்தபோது நாங்கள் அங்கே சுப்பிரமணியன் என்கிற ஒரு விவசாயிக்கு சீட்டு கொடுத்திருந்தார் அண்ணன் வைகோ அவர்கள். அவருக்காக நாங்கள் வாக்கு சேகரிக்க சென்ற போது பெருந்துறையிலே அருந்ததிய மக்கள் வாழ்கிற தெருக்களிலே வீடுகளில் எல்லாம் எம்ஜிஆர் படத்தை வைத்து தெய்வம் போல வணங்கி கொண்டிருந்தார்கள். காரணம், மதுரை வீரகன் தன் சமூகம் சார்ந்த ஒருவனின் கதாபாத்திரத்தில் இவர் நடித்ததால் அவரை கொண்டாடினார்கள். அதனால் அந்த மக்கள் தங்களின் தெய்வம் என்று போற்றி எல்லா வாக்குகளையும் அதிமுகவுக்கு செலுத்தி வந்தார்கள். இப்போது அந்த வாக்கு திமுகவுக்கு திரும்பி இருக்கிறது. காரணம் இந்த உள்ஒதுக்கீடு தான். நான் சொல்லல, அண்ணன் அதிகமானவர்கள் சொல்லியிருக்காங்க, அந்த தாளில் இருக்கு. அதுக்கு மேல பார்த்து படிச்சா எனக்கு அசிங்கம்னு வச்சுட்டேன். நான் படிச்சுட்டதுனால சொல்றேன். இப்ப நானா பேசுறேன்னு தெரிஞ்சுப்பீங்கன்னா, அது தாள் வச்சிருந்து தாங்க பேசுறாரு, ஆதாரத்தோட தாங்க பேசுறாரு. இப்ப நாளையிலிருந்து என்ன தெரியுமில்ல, நம்ம பக்கம் இருக்கிற நியாயம் உண்மையெல்லாம் பேசுறது இல்ல, சங்கி. அது பெரியார் ஐயாவே சொல்றாரு, நல்லதை சொல்ல வந்தீங்கன்னா நீ நாத்திகம்பா, இல்லைன்னா நக்சலைட்டும்பா. அது மாதிரி நீ எந்த நல்லதை சொன்னாலும் சங்கி. நாம சங்கி, அவன் லுங்கி இல்லைன்னா அங்கி. இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு. திமுகவை நீ எதிர்த்திட்டீங்கன்னா சங்கி தான். நாம சங்கி 100 ரூபா காசுக்கு அவங்கள தொங்கி, யாருக்கு 100 ரூபா காசுக்கு அவங்கள தொங்கி, ஐயோ என்ன பத்த அம்மா, இனிமேலாம் உங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை. ரொம்ப கஷ்டம்னா 100 ரூபா வந்துடும். இது ஒரு கொடுமை. நீங்கள் என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், இருபுறம் இருக்கிற சிறுவர்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இட ஒதுக்கீடுங்கிற முறை ஏன் வந்தது? இது திடீர்னு ஒன்று வரல. இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கும் கொடுக்க வேண்டும்,
என்ற கோட்பாடு இருக்குல்ல, என்ற கருத்தியல் இருக்குல்ல, அப்பவே இருந்தது. அப்ப யார் இருந்தா? அண்ணல் அம்பேத்கர் இருந்தார். யாரோட பிரதிநிதியாக இருந்தார்? இங்கே கூடியிருக்கிற எல்லோருடைய குரலாக ஒற்றை மகன் இருந்தான், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், நேரு அவர்கள் அமைச்சரவையிலே பல தர்க்கம் நடக்கிறது. ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தி வைக்கப்பட்ட குடிகளின் சார்பாக ஒற்றை மகன் முழங்கினார். இந்த இடஒதுக்கீடு என்கிற கோட்பாடு ஏழை பணக்காரன் என்ற நிலையிலிருந்து வரவில்லை. உங்கள் முன்னால் நிற்கிற மகன் சீமான் இந்த தெருவில் நடக்கக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல. இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது என்று தடை இருந்தது நான் ஏழை என்பதற்காக அல்ல. இந்த கோயிலுக்குள் நான் நுழையக்கூடாது என்று இருந்தது நான் ஏழை என்பதற்காக அல்ல. எங்க அப்பத்தா முளையை வெளியே தொங்க போட வேண்டும் என்று இருந்தது நான் ஏழை என்பதற்காக இல்ல. முட்டிக்கு மேலே என் தாத்தனும் பாட்டனும் வேட்டியை கட்ட வேண்டும் என்ற நிலை இருந்தது நாங்கள் ஏழை என்பதற்காக அல்ல. தாழ்த்தப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள் என்பதாலே கல்வி எனக்கு மறுக்கப்பட்டது ஏழை என்பதற்காக அல்ல. சாதி, இழிசாதி மகன், ஈன பிறவி, தீண்டத்தகாதவன் என்பதற்காக. இதனால் எதன் அடிப்படையில் கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் அடிப்படையிலே அது எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் இடஒதுக்கீடு என்பதை என்னிலும் என் இளைய தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும். நீ பஞ்சாயத்துனா என்ன என் தம்பி தங்கைகளே? என்னை ஒருவன் செருப்பால் அடித்து விட்டான், பஞ்சாயத்து கூடியிருக்கு, அதுக்கு என்ன தண்டனை? என் செருப்படுத்து அவனை ஒரு தடவை அடிக்கிறது தான், அதான் சரியான நீதி. நீ என்னை செருப்பால் அடித்து இழிவுபடுத்தினாய், அதே செருப்பால் ஒரு தடவை உன்னை அடிச்சு இப்படிதான்டா எனக்கு அவமானமா இருந்தது என்று காட்டுவதான். எதன் பொருட்டு எனக்கு இந்த உரிமையை பறித்தாயோ அதன் பொருட்டே நீ தரணுங்கிறதா. அதான்டா ரிசர்வேஷன் கோட்டா, அதான்டா இதை ஒடுக்கிது. நீ ஏழை பணக்காரன் இல்லை. என்னரும் தம்பி தங்கைகளே, எனதருமை பெற்றோர்களே, ஏழையாக இருக்கிற சீமான் நாளை அதானி அம்பானியாக மாறிவிட முடியும். பொருளாதார அளவுகோல் மாறும். ஆனால் இந்தியாவின் முதல் பணக்காரனாக நான் வந்தாலும் நான் பறையன், நான் அருந்ததியன், நான் இளிமகன், நான் சாணான் என்பதில் மாற்றம் வராது. அதனால இதை ஒழிக்க துடிக்கிறோம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் இந்திய நாட்டில் முதல் குடிமகனாக ஆன பிறகும் அவன் கோயிலுக்குள்ள போக முடியல. ஒரு மரத்து நிழல்ல கீழே குடும்பத்தோட இருந்து யாகம் வளர்த்து சாமியை கும்பிட்டு போயிட்டான். அப்ப பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவானது புடுங்கிறதுக்காடா? எங்கடா ஒளிஞ்சிச்சு உன் சனாதனம்? எங்கடா வந்தது சமத்துவம்? எங்கடா வந்தது சகோதரத்துவம்? அன்டச்சபிலிட்டிஸ் கிரைம்னு போஸ்ட் கார்டில் எழுதி வச்சு புடுங்கிறதுக்காடா எழுதி வைக்கிற? எதுக்கு? தீண்டாமை மிகப்பெரிய பாவம் என்று பாடத்தில் எதுக்குடா கற்பிக்கிற? எங்கடா இது? எங்க இது? பறையன் தொட்டு கொடுத்த காசை வாங்காம போய்வியாடா? பரதேசி பழம் வாங்கி நல்லா மடிச்சு சட்டைகளை வச்சுக்கிறீல்ல? சொல்லு. நான் உழைச்சி விளைய வச்ச கத்தரிக்காய் இனிக்குது, வெண்டைக்காய் இனிக்குது, நீயே விளைய வச்சு சாப்பிடு, ஒரு தடவை சாப்பிடு. அப்புறம் எப்படி இருக்கு? இன்னைக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு, நாட்டின் முதல் குடிமகள். அதானி வீட்டில், அத்வானி வீட்டிலே படம் இருக்கு, தட்டி பரவாயில்ல. அத்வானி வீட்டில் மோடியும் அத்வானியும் உட்கார்ந்து பேசுறாங்க. 2 ஆண் மக்கள், அருமை தம்பி தங்கைகளே. அத்வானியும் மோடியும் பிரதமர் ஆஃப் இந்தியா, பிரதமர் நல்லா கவனிச்சுக்க, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இவர் அத்வானி, முன்னாள் ஹோம் மினிஸ்டர், துணை பிரதமராக இருந்தவர் வந்து உட்கார்ந்து. நாட்டின் முதல் குடிமகள் திரௌபதி முர்மு அந்த ஓரத்தில் ஒரு மூலையில் கைகட்டி நின்று கொண்டிருக்கிறாள். ஆனால் இவர்கள் வெளியிலே வந்து கத்துவார்கள், என் தம்பி, என் தங்கச்சி, பாரதம் மாதா கி ஜெய். நாட்டின் முதல் குடிமகள் 2 ஆண் மகன் உட்கார்ந்துருக்கான், நின்றுகிட்டு இருக்காடா. என்னடா சமூக நீதி? எதுக்குடா இதை ஒடுக்கி கேட்டோம்? எதுக்கு கேட்டோம்? புதிய பாராளுமன்ற கட்டடம் திறக்கும் போது அவளை ஏன்டா கூப்பிடல? குடியரசுத் தலைவியே ஏன்? தீண்டத்தகாதவள். கோயிலுக்குள்ள உள்ள போய் கும்பிடுறான்டா, கட்டையை கட்டி வெளியே நிக்க வச்சிருக்காண்டா முதல் குடிமகள். எங்கடா இருக்கு சமத்துவம்? இங்க ஏழை பணக்காரங்களடா, தாழ்ந்த சாதி, உயர்ந்த சாதி, அதை நொறுக்கணும். அதுக்கு தான்டா இந்த போராட்டம். அதுக்கு தான். வேற ஏழை ஏழை பணக்காரன் முடியாது.
இளையராஜா, எங்க அப்ப இளையராஜாவை தாண்டி இந்த உலகத்தில் ஈடு இணையற்ற இசை மேதை கிடையாது. நான் ஆதாரத்தோட என்ன தர்க்கம் பண்ணி வெல்றா பார்ப்போம். வெல்றா. தளபதி என்கிற ஒரு படம், நீ வணிக படம் தானே, எடுத்து போடுற, எடுத்து போடு. ஒவ்வொரு பாட்டு ஒரு மனிதன் மூளைக்குள்ள இத்தனை இத்தனை இசை வடிவம் உருவாயிருக்குன்னு உலகத்தில் எவனும் நம்ப மாட்டான். பால்மரியட்டு, பீத்தோவான், மொசாட்டு எல்லாரையும் கூட்டி வாடா. 2.5 மணி நேரம் படத்துக்கு பின்னணி இசை போட சொல்றா. எங்க அப்ப மாதிரி போட்டான், அங்க போயிடும்டா, போட்டு சொல்லு. ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஈடு இணையற்ற இசை மேதை எங்கள் அப்பன் இளையராஜா. அவருக்கு ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்கிறது பாரதிய ஜனதா. நாடும் ஏடும் செய்து படித்தது என் அன்பு மக்களே, தலித்து ஒருவருக்கு கொடுத்திருக்கிறோம் என்று எவ்வளவு வலிச்சிருக்கும். அவன் சாதனைக்கு தரவில்லை, அவன் சாதிக்கு தந்தோம் என்று சொல்லுது. இதனாலதான்டா அவன் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு நம்ம அப்பன் போய் சாதித்தும் அவன் மேல சுமத்தப்பட்ட சாதிய இழிவு ஒளியல. அதான்டா அதை ஒழிக்க போராடுறோம். இப்ப என்ன வழி? இதுக்கு இருக்கிற ஒரே வழி என்ன? தாத்தா ரட்டமலை சீனிவாசன் சொன்னதுதான். என்ன சொல்றாரு? இப்போ ஒருத்தன் சாதிய ஆணவத்தோடு திமிரோட ஒருத்தன் இந்த கூட்டத்தில் யாரு பறையன் என்று கேட்டால் நான் தான். இப்ப என்னடா என்று கேளு, எழுந்து கேளு, எழுந்து கேளு. நீ எந்த சொல் இழி சொல் என்று உன் மீது சுமத்தப்படுகிறதோ அதை எழுச்சி சொல்லாக மாற்று, இல்லைன்னா உனக்கு விடுதலை இல்லை. பெருந்தலைவர் காமராஜர் நம் தாத்தன் முதுகுளத்தூர்ல உட்கார்ந்து பேசுகிறாரு. முதலமைச்சரா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உட்கார்ந்து பேசிக்கிறார். அங்க தண்டட்டி போட்ட ஒரு கிளவி, ஒரு அப்பத்தா வந்து இங்க ஏதோ சாணாப்பைய இருந்திருக்கணாமே, சாணாப்பைய எல்லாம் பக்கத்தில் இருக்க தலைவர்களா என்ன யார்ட்டு என்ன பேசிட்டு இருந்தேன் போய் புறங்க என்ன ஆத்தா, நான் தான் அந்த சாணாப்பைய, எதுவும் வேலை இருக்கா சொல்லுங்க, செஞ்சு கொடுத்துட்டு போறேன். அவ்வளவுதான். இல்லப்பா, வெக்கப்பட்டு கிளம்பி போயிட்டா. இம்பிடுத்தான். இன்னார் செய்தாரே ஒருத்தர், அவர் நானே நன்மை செய்து விடல். அவ்வளவுதான். திருப்பி வந்து எதுக்கு, யாரு சாணாப்பைய, நான் தான் சாணாப்பையன்னு போயிட்டா. இதுக்கு போய் சத்தத்தை போட்டு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கா. அவ்வளவுதான், அவ்வளவுதான். இன்னைக்கு உண்மையில தமிழன் என்றாலே இழி சொல்லா சுமத்தப்படுது. நிமிருடா, ஆம் நாங்கள் தமிழர்கள் என்று நிமிருடா. உலகெங்கும் போ. இஸ்லாமியன் என்றால் தனி சோதனை, தமிழன் என்றால் தனி சோதனை. எல்லா விண்ணூர்தி நிலையத்துக்கும் போய்ப்பார். ஏன் நம்மை தீவிரவாதி பயங்கரவாதி என்று பார்க்கிற போக்கை உலகம் முழுமைக்கும் கட்டமைச்சு வச்சிருக்கான். நம்மை போல மானுட நேயம் உயிர்மை நேயம் கொண்டவன் ஒருவனும் இல்லை. அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டு நபிகள் நாயகம். அடுத்தவன் பசியோடு இருக்கும்போது உண்ணாதே நபிகள் நாயகம். தன்னை போல் புறரையும் நேசி இயேசுபுரான். என்ன கொண்டு வந்தாய் கொண்டு செல்ல கிருஷ்ண பரமாத்மா. நம்முடைய மூதாதை மாயோன், மாயோன் மேய காடுரை உலகு செவ்வியன் மேய மைவரை உலகு. அந்த மாயோன் என்ன கொண்டு வந்தாய் கொண்டு செல்ல அப்படின்னா அர்த்தம். என்னடா கொண்டு வந்தா கொண்டு போன, அம்மனமா பிறந்தா அம்மனமா போறா, இடையில இருக்கிறது எல்லாருக்கும் கூடுறா. இதாண்டா கோட்பாடு. செல்வத்தின் பயனே ஈதல், ஈதல் இசைபட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயர்வுக்கு. தமிழன் மறைமொழி வேதம். இதை கற்றுக்க. இப்ப புரிஞ்சுக்க எதுக்காக இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டதுன்னு. எந்த சாதி இழிவை சுமத்தி எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டது. படிக்க கூடாதுன்னா, படித்தால் நீ நல்ல செய்திகளை கேட்டா, வேதம் படிக்கும் போது கேட்டினா காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்தணும்னா, நீ படிச்சிட்டீனா படிச்சுட்டு வேலைக்கு போக கூடாது. செருப்பு தைக்கிற மயன் செருப்பு தான் தைக்கணும், துணி வெளுக்கிற மயன் துணி தான் வெளுக்கணும், பானை செய்கிற மயன் பானை தான் செய்யணும், பணம் ஏறுற மயன் பணம் தான் ஏறணும். இதெல்லாம் என்ன குலக்கு, இதைத்தான் செய்யணும், மாற்றி செய்யக்கூடாது. மீறி நீ படித்து வேலைக்கு வரணும்னு நினைத்தால் அடுத்த ஜென்மத்தில் வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் வௌவால் முகம் கொண்ட மைத்ராச ஜோதிகன் என்கிற பேயாக பிறப்பாய். மனு தர்மம் எழுதி வச்சிருக்கு. எதுக்கு மனு தர்மத்தை எதுக்குற? இதுக்கு தான் எதிர்க்கிற. வௌவாலை பார்த்திருக்கியா? ஒரு கோரமாக இருக்கும் அந்த முகம். அந்த முகம் கொண்ட மைத்ராச ஜோதிகன் என்கிற பேயா பிறப்பாயின்னு. இப்போ நம்ம முன்னோர்கள் வராங்கடா, அது ஒருத்தர் இல்லை. மார்க்ஸு, லெலினு, ஏங்கல்ஸு, இங்கர்சாலு, அம்பேத்கர், புத்தன், பூலே எல்லாம் வரான். கிளம்பி பெரிய அறிஞன்லாம் வரான். ஏய் செத்த பிறகு நாயா போ பேயா போ, இப்போ படித்து மனுஷனா போனா. இதான்டா கதை.
அதை எல்லாரும் பேசுறான். படிக்காத ஒருத்தன் வந்தான், நம்ம தாத்தா காமராஜ். தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சான். இவன் வந்தான், தெருவுக்கு தெரு குடிப்பவன் கட்டி குடிக்க வச்சான். ரெண்டு தாண்டா இது. இப்ப புரியுதா எதுக்கு இடஒதுக்கீடுன்னு? பொருளாதார அளவுகோல் மாறிவிடும், ஏழை பணக்காரன் ஆகிவிடலாம். ஆனால் எந்த உயரத்திற்கு போனாலும் நான் தாழ்ந்தவன் தான். இங்க பாரு, குடிச்சிட்டு வீதியில நின்று ஒருத்தன் கீழே விழுந்து வேட்டி சட்டெல்லாம் உறிஞ்சி விழுந்து பிறண்டாலும் அவன் உயர் சாதியா இருக்கான். நான் குடிக்க மாட்டேன், கட்டிய மனைவி தவிர வேற ஒரு பெண்ணை நினைக்க மாட்டேன், ஊழல் லஞ்சம் பெற மாட்டேன், ஒழுக்கமா இருப்பேன். இதை தாண்டா அம்பேத்கர் சொல்றாரு. மனிதனின் செயல்பாடு பண்புகளில் இருந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிரி, யார் சிறந்தவன் சிறப்பில்லாதவன் என்று பிரிங்கிறாரு. நான் கல்வி கற்றிருக்கிறேன், ஒழுக்கமானவன், உண்மை பேசுவேன், நேர்மையா இருப்பேன், பொய் பேச மாட்டேன், களவு செய்ய மாட்டேன், பிறர்மனை நோக்க மாட்டேன், ஊழல் லஞ்சம் செய்ய மாட்டேன், மது இருந்த மாட்டேன், மானுட குலம் ஒழுக்க விதிகளுக்கு வைத்திருக்கிறபடி நான் வாழ்றேன். அப்படின்னா இவன் யார்? இவன் தாண்டா உயர்குடி பிறந்தோன், நற்குடி மகன், இவன் தான் உயர்ந்தவன். இது எல்லாம் செய்வேன். 10 பொண்டாட்டி கட்டுவேன், 5 பொண்டாட்டி வைப்பேன், வப்பாட்டி மயனுக்கலாம் பதவி கொடுப்பேன், கோடி கோடியா கொள்ளை அடிப்பேன், ஊரை சுரண்டி கொழுப்பேன். இவன் தாண்டா அயோக்கிய பை, இழிசாதி, ஈன மகன். நீ இவனை கொண்டாடிட்டு அவனை தாழ்ந்தவங்கிற எப்படி இருக்கு? சாதியை கடந்து நீ சாதி பார்க்குற, நாங்கள் அதை விட்டுட்டு எதையாவது சாதிக்க பார்க்குறோம். இது 2 தான் இருக்கிற வேறுபாடு. நீ மதம்ங்கிற, அதை கடந்து நாங்கள் மனிதம்தான் புனிதம்ங்கிறோம். இதுதான் கோட்பாடு. அதனால தான் அண்ணன் என்ன சொன்னேன், சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவனோடு பழகவே மாட்டோம் என்று நான் சொன்னதற்கு காரணம் அதுதான். இப்பவும் சொல்றேன், மறுபடியும் தேர்தலில் நிற்பேன். இந்த செந்துறையில் வாழ்கிற மக்கள், அரியலூர் மாவட்ட மக்கள், ஜெயங்கொண்டத்தில் அல்லது குன்னத்தில் இல்லை இந்த பெரம்பலூரில் இருக்கிற மக்கள் மறுபடியும் இந்த பிள்ளைகளுக்கு சாதி பார்த்து போற்றாதீங்க. நாங்கள் தமிழர்கள், தமிழ்தாயின் பிள்ளைகள், உங்கள் மக்கள், உங்கள் பிள்ளைகள், உங்களுக்காக வந்திருக்கிறோம் என்ற உணர்வு, அந்த உறவு, அந்த சிந்தனை இருந்தால் எங்களுக்கு வாக்கு தாருங்கள். அப்ப சாதியே இல்லையா சீமான்? இருக்கிறது. எனக்கும் சாதி இருக்கு, உங்களுக்கும் சாதி இருக்கு. என்ன சாதி? என் செய்ய நினைத்தாய் விதியே விதியே, என் செய்ய நினைத்தாய் என் தமிழ் சாதியை என்று பெரும்பாவளன் பாட்டன் பாரதி பாடிய தமிழ் சாதி நம் சாதி என்று உறக்கச் சொல். எங்கள் சாதி தமிழ் சாதி. நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள். என் மொழி ஒன்று, அவன் மொழி ஒன்று. என் உணர்வு, என் மொழி, என் கலை, என் இலக்கியம், என் பண்பாடு, என் இறை எல்லாம் ஒன்று. அவனும் நானும் ஒன்று. யாரு மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்றுதான். ஆக மொத்தம் நீயும் நானும் 10 மாதம்தான். இதுதான் நாம் ஏற்றுக்கொண்டு இயங்க வேண்டிய தத்துவம். சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து சமூக நீதியை நிலைநாட்ட மாட்டார்கள். அதற்காக வேணும் அன்னை தமிழ் சமூகம் அரியணை ஏற வேண்டும். தமிழ் வாழ வேண்டும் என்றால் தமிழன் ஆள வேண்டும் என்கிற புரிதல் என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த கோட்பாட்டை வலியுறுத்துகிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கள், குடிவாரி உரிய உரிமையை கொடுங்கள், சமூக நீதியை நிலைநாட்டுங்கள் என்று. இதனால்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி என்ற தலைப்பிலே இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை நாம் தமிழர் பிள்ளைகள் நடத்தி இருக்கிறார்கள். என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, எதிர்கால தமிழ் சமூகத்தை மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, என் உயிர் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். மாற்றுக் கட்சியிலிருந்து 8 மகளிர்கள் அண்ணன் முனையில் இணைகின்றனர். மட்டும் ஏத்துக்கணும், எல்லாரும் வந்துட போறாங்க.
இறங்குனதுக்கு அப்புறம் இறங்கு. தமிழ் போர் இது தமிழர்களுக்கான போர்க்களம். நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம். உங்களால் முடிந்த ஒரே ₹1 நீங்கள் ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால எங்களது வளர்ச்சிக்கு போதுமானதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம். சிங்கத்தின் புகைக்கில் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு வாழும் உரிமை இங்கு எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ முழக்கத்தை முன்வைத்து தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா.